ஹலோ காய்ஸ், நான் தான் மிஸ்டர் வி. நம்ம சேனலில் ஏதாவது புதுசாக வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆக்செப்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி காய்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓன் வைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங்கோட வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். இது வரைக்கும் ட்ரேடு எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டிருக்கவே மாட்டோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற ட்ரேடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ மேக் பண்ணி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். நான் பைனரி ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கான்செப்ட் இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி, பேட்டர்ன்ஸ் வச்சு சைக்காலஜி, நிறைய விதமான கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதிகமாக யூஸ் பண்ணுற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா CWRP. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் ட்ரேட்ஸ்லாம் எடுப்பேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்னோவா. இந்த பிளாட்ஃபார்மில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வால்யூம் இருக்கும். ஏன்னா நம்ம CWR பொறுத்த வரைக்கும் பார்த்தா வால்யூம் வந்து முக்கியமான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் கொடுத்துருவாங்க இல்லையா, இந்த வால்யூம் இருந்தால் தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஐக்யூ ஆப்ஷன் இந்தியாவில் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸ்னோவா பெட்டரான இதுதான். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரியல் வால்யூம் இருக்குது. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ரியல் வால்யூம், அதுதான் ஒரிஜினல் ரியல் வால்யூம். அந்த வால்யூமும் நீங்கள் குவாட்டெக்ஸ் தான் ப்ரோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த வால்யூம் எடுத்துங்க. குவாட்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் இதில் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிடுறேன். ட்ரேட் எடுத்துகிட்டு நான் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வீடியோவை மட்டும் தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கோம். மேலே பையர்ஸ் வரும்னு சொல்லி பை ட்ரேட் எடுத்துருக்கோம். இது எதனால் எடுத்துன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். CWR கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 3 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி தான் நெக்ஸ்ட் என்ன கேண்டில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லெவல்ஸோ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டோ எந்த ஒரு இதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வெறும் பார்த்தீங்கன்னா 3 ப்ரீவியஸாக இந்த 3 கேண்டிலை ரீட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன கேண்டில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். அது அந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம இங்கே ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேட் எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கேண்டிலை பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணும். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 3ன்னு வச்சுக்கலாம். இந்த கேண்டில் 1, இந்த கேண்டில் 2, 1. இந்த 3 கேண்டிலை வச்சு தான் நெக்ஸ்ட் என்ன கேண்டில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். பையரா செல்லரான்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்துருக்கோம். இந்த 3 கேண்டில் வச்சு தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் பையர் வருவான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில், இந்த கேண்டில் இந்த ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பையர்ஸ் என்ட்ரி கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லர் ஸ்ட்ராங்காக பாடி மேக் பண்ணுற கீழே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் புஷ் பண்ணியிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் இந்த இடத்தோட பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா யாரோட வால்யூம்னு பார்த்தீங்கன்னா செல்லரோட வால்யூம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ரெண்டாவது கேண்டில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபைட் பண்ண பையர் இந்த இடத்துல ஃபைட் பண்ணல. இங்கே கொஞ்சமாக என்ட்ரி கொடுத்து மறுபடியும் ஸ்ட்ராங்காக ஒரு பாடி மேக் பண்ணுறோம். முன்னையோட ப்ரீவியஸானதோட இந்த இடத்துல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட வால்யூம் தான் இங்கே இருக்குது. இந்த இடத்துல இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரி கொடுத்த அதே பையர் இங்கே என்ட்ரி ஆகிறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கீழே வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பெருசாக வால்யூம் ப்ரெஷர் கொடுக்கவே கிடையாது. இந்த கேண்டிலில் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷரை மேலே பையர் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்கான்னு நீங்களே பாருங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா பாடி அவனால் ஸ்ட்ராங்காக மேக் பண்ண முடியல. இங்கே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், செல்லர்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா பாடி அவனால் ஸ்ட்ராங்காக மேக் பண்ண முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே ஃபைட் பண்ண பையர் பார்த்தீங்கன்னா இங்கே வருவான்னு சொல்லிவிட்டு நம்ம பை ட்ரேட் எடுத்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வின் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா பையர்ஸோட வால்யூம் தான். இங்கே செல்லர்ஸ் வந்து வீக்கெட் ஆகும். செல்லர்ஸ் வந்து பையர்ஸ் தான் ஓன் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். செல்லர்ஸ் வந்து இங்கே லாஸ் பண்ணிட்டோம். அதனால தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வருவான்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரேடும் வின் ஆயிரும்னு நினைக்கிறேன். மேலே போகிறோம், நல்லா பவர் கொடுத்து மேலே போயிட்டுருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா CWR கான்செப்டில் நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது நினச்சிங்கன்னா நான் கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய டெலகிராமோட சேனலோட
லிங்க் கொடுக்குறேன் பயோவில். நீங்கள் போயிட்டு அதில் மெசேஜ் பண்ணுங்கள். சிடபிள்யூஆர் பற்றி நம்ம நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி சிக்னல்ஸ் கொடுக்குறீங்களா ப்ரோ, அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க, கோர்ஸ் எடுக்கிறீங்களா அந்த மாதிரி கேட்குறீங்க. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிளானும் இல்லை, கோர்ஸ் மட்டும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். சிக்னல்ஸ் எடுக்காதீங்க, யாராவது இந்த மாதிரி சிக்னல்ஸ் தரேன்னு சொல்லிட்டு வாங்க சொல்லிவிட்டு டெபாசிட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொன்னால் யாரும் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் நம்பியிருக்காங்க. ஓனாக லேர்ன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்புல்லாக இருக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேடிங்குக்குள்ளே வந்துட்டு ஒரே மாதத்தில் 2 மாதத்தில் 3 மாதத்தில் நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் எடுத்திங்கன்னா அதையே ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் மாறி மாறி போகிறீங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா சிடபிள்யூஆர் ஒரு நல்ல கான்செப்ட். இதை வந்து நல்லா தரவாக பேசிக்லேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல் ஆகும். ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நான் நல்லாவே பண்ணலாம். நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் தினமும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்ம எடுத்த ட்ரேடும் பார்த்தீங்கன்னா வின் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம